sebaceous cyst. Then இதெல்லாமே புரிஞ்சிச்சுன்னா then we can move fastly. Sebaceous cyst. Sebaceous cyst also example for retention cyst because the sebaceous gland வந்து subcutaneous plane ல இருந்து மேல வரணும், hair follicle ல இருந்து மேல வரணும். அது அப்படியே உள்ள பிளாக் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே தங்கிடுது, அதானே. ஸோ டெர்மிஸ்ல இருந்து, ஸோ இட்ஸ் அ பிளாக்கேஜ் ஆஃப் duct of sebaceous gland, சரியா, causing a cystic swelling. என்ன, so the sebaceous glands are situated in the dermis. so இதனால நான் வச்சுக்கோ, இது போய் சப்குட்டேனியஸ் சொல்லிடக்கூடாது. ஏன் சப்குட்டேனியஸ் சொல்லிடக்கூடாது? எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னோம்ல, ஸ்கின் ஸ்வெல்லிங்க்கு எக்ஸாம்பிள் என்னது? செபேசியஸ் சிஸ்ட். அப்போ எதுல இருந்து அரைஸ் ஆகிருக்கணும்? ஸ்கின். வாட் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கின்? எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ். ஸோ இது டெர்மிஸ்ல இருந்து அரைஸ் ஆகும், ஏன்னா டெர்மிஸ்ல தான் இது செபேசியஸ் இது இருக்கும், gland. so it is situated in the dermis which secretes the sebum. so இதனோட pores affect ஆயிடுச்சுன்னா then இது ஆட்டோமேட்டிக்கா வரும். so எங்கெல்லாம் இது வரும் செபேசியஸ் சிஸ்ட்? எங்கெல்லாம் செபேசியஸ் glands இருக்கோ அங்கெல்லாம் வரும், அதானே. அப்ப எங்க காமன் சைட் ஆனது? ஹேர் இருக்கிற இடத்துலலாம், ஃபேஸு, ஸ்கேல்பு, ஸ்க்ரோட்டம், இங்க எல்லாத்துலயும் வரும், சரியா. செபேசியஸ் சிஸ்ட் which contains yellowish white cheesy material with fat and epithelium. வேற மாதிரி எழுதிட்டாங்க. and epithelium is a putty like consistency. இது கூட ஒரு பாரசைட்டும் சேர்ந்து இருக்கும். நம்ம சிஸ்ட்னு சொல்லிட்டு tell me the organism found in the sebaceous கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் நான் ஒரு நாள் தான் எக்ஸாமுக்கு போனேன். none of the UG students answered. செபேசியஸ் என்னது அது? டெமோடஸ் ஃபாலிகுலரம். சரியா, எக்ஸாம் காமனாக கேட்பாங்க. நீ செபேசியஸ் எடுத்தினாலே 2-3 கொஸ்டின் தானே கேட்க முடியும். என்ன அதில் போயிட்டு என்ன வேற ஏதாவது விப்புல்ஸ் மாதிரி ஏதாவது நிறைய கொஸ்டின் கேட்க முடியுமா? காம்ப்ளிகேஷன்ல மிஞ்சி போன டைப்ஸ் என்ன, ஏன் சொல்ற, எதுக்கு சொல்ற, அப்போ அப்படின்னு தான் அனுப்புவாங்க. என்ன அது ஏன் சொல்றங்கிறதுக்கு இது செபேசியஸ்ல என்ன எதுனால வருது அப்படின்னு சொல்றதே சொல்லினா அப்போ என்ன சொல்லுவாங்க சொல்லு? பாவமாக தான் பார்த்துட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆன்சர். டெமோடெக்ஸ் ஃபாலிகுலரம். தென் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். எஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கும்? கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? பெயின்லெஸ்ஸாக இருக்கும். பெயின் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பெயின் வந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சரியா. ஸோ த பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் விச் இஸ் ஸ்மூத்து, சாஃப்ட்டு, நான் டெண்டர், அதெல்லாம் எழுதிக்கலாம். தென் ஃபர்ம்லி அட்ஹரண்ட் டு த ஸ்கின். ஸோ யூ கான்ட் டூ என்னது? ஸ்கின் பிஞ்சபிள் பண்ண முடியுமா? ஸ்கின் பிஞ்சபிள் பண்ண முடியாது, சரியா, பிகாஸ் ஸ்கின்ல தான் ரைஸ் ஆகுது. ஸோ ஸ்கின் இஸ் நாட் பிஞ்சபிள். தென் another important feature of sebaceous cyst என்ன இருக்கும்? பங்க்டம். பட் பங்க்டம் இருக்குங்கிறதுக்காக நீங்க பங்க்டம் இல்லைங்கிறனால செபேசியஸ் சொல்லக்கூடாது. பிகாஸ் பங்க்டம் இஸ் ஆப்சென்ட் இன் 30% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். 30% பேஷண்ட்ஸ் they don't have any punctum. புரியுதா? ஸோ then the non-transeliminating cystic inconsistency, non-transeliminating. so small cyst இருந்துச்சுன்னா that is common. Paget test, you have to confirm the Paget test. so the ectopic heterotopic sebaceous gland, the mucosa of the lip or oral cavity, that is called Foddy's disease. okay, then the complications. what is complications of sebaceous cyst? இனி இது என்னப்பா சொல்லியிருக்கேன், வெளியில இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன சொல்லலாம்? இது இன்ஃபெக்ஷன் வரலாம். தென் வேற என்ன வரலாம்? பங்க்டம் இருக்குல்ல, ஸோ கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் வரலாம். தென் நீ டெர்மாய்டுக்கும் லைப்போமாவுக்கும் நம்ம மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் சொல்ல மாட்டோம், எடுத்தோன்னே சொல்ல மாட்டோம். ஏன்? சப்குட்டேனியஸ் பிளேன். ஸோ ஸ்கின்னை தாண்டி தான் இன்ஃபெக்ஷன் உள்ள போகும், சப்குட்டேனியஸ் பிளேன். பட் செபேசியஸ் அப்படி கிடையாது, ஸ்கின்ல தான் இருக்கு. ஸோ காமனா இன்ஃபெக்ட் ஆகலாம். அதெல்லாம் பங்க்டம் ஓப்பன் ஆகி தானே இருக்கு, ஸோ பங்க்டம் இருக்கு. ஸோ செபேசியஸ் காமனா இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால இன்ஃபெக்டட் செபேசியஸ் சொல்லும், சரியா. தென் த இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் காக்ஸ் பெக்குலியர் டியூமர். காக்ஸ் பெக்குலியர் டியூமர் இஸ் நத்திங் பட் என்னது? வாட் இஸ் காக்ஸ் பெக்குலியர் டியூமர்? MCQல இதுல கேட்பான், 5 மார்க்ல கேட்பான். வாட் இஸ் காக்ஸ் பெக்குலியர் டியூமர்னு கேட்பான். என்னது? உடனே அப்பாடா டியூமர்னு வந்துருச்சே எழுது அப்படின்னு சொல்லிட்டு காக்ஸ் பெக்குலியர் டியூமர், இட்ஸ் a tumor, it's a more than 5 cm, small size, large size. so investigation of choice, TNF staging அப்படின்னு போட்டு நீ பாட்டுக்கு அதை எழுதிடக்கூடாது. இட்ஸ் a காக்ஸ் பெக்குலியர் டியூமர். என்னது? misnomer. okay, it's a misnomer. it's nothing but the painful fungating ulceration of sebaceous cyst.
சரியா? ஸோ தி பெயின்ஃபுல் ஃபங்கேட்டிங் அல்சர் வித் டிஸ்சார்ஜ். ஃபங்கேஷன் என்னது? நத்திங் பட் exuberant granulation tissue. Exuberant granulation tissue. That exuberant granulation tissue looks like a fungating mass. So you will think of okay, nalla granulation tissue oda mass oda irukku, so it may be a squamous cell carcinoma appdi nenichu. So differential diagnosis for Cox peculiar tumor is epithelioma or squamous cell carcinoma. Then but it's not a malignancy, it's a benign. Okay, yes. Then sebaceous horn. Then the examல பெய்லி இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க, வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன் கேன் அக்கர் இன் தி செபேசியஸ்னு கேட்பாங்க. என்னது? செபேசியஸ் கான். பார்த்துருப்பா, என்ன புக்கு படிக்கிறேன்னு கேட்பாங்க. இவன் எதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் கேட்குறாரு? காம்ப்ளிகேஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்பாரு எக்ஸாமில், என்ன புக்குப்பா படிக்கிற அப்படின்னு. சரி நம்ம சீனா சொல்லலான்னு சொல்லிட்டு சரி ஸ்டாண்டர்ட் புக்கு சொல்லுவோன்னு சொல்லிட்டு சார் நவ் யூ ஹேவ் டு ஆன்சர், யூ மஸ்ட் ஆன்சர், டெல் மீ. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குமே பார்த்துருப்பேன் அப்படின்னு. என்ன பெய்லி பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் செபேசியஸ் கான். ஸோ செபேசிஸ்ட் நீ சொன்னாலே நீ செபேசிஸ் ஹார்ன் காம்ப்ளிகேஷன்ல சொல்லணும். சரியா? தென் த ஒன் மோர் திங், வாட் இஸ் திஸ்? மல்டிபிள் செபேசியஸ் சிஸ்ட். மல்டிபிள் செபேசியஸ் சிஸ்ட் ஆஃப் தி ஸ்க்ரோட்டம், தட் இஸ் கால்ட் வென். வென்னே தனி கொஸ்டின்ல கேட்பான். என்ன வென்னே தனி கொஸ்டின்ல கேட்பான், WEN. நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஓகே இது பிரிண்டிங் மிஸ்டேக் மென்னு, இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், வெண்ணுக்கு பதிலாக மென்னு கேட்டுருக்கான்னு சொல்லிட்டு men 1 men 2 men 3 அப்படின்னு போட்டு எழுதிடக்கூடாது. சரியா? வெண்ணுங்கிறது தனி. சரியா? ஸோ வெண்ணுங்கிறது வந்து நத்திங் பட் இஸ் மல்டிபிள் செபேசிஸ் ஆஃப் தி ஸ்க்ரோட்டம். ஸோ இட் லுக்ஸ் லைக் மல்டிபிள் இருக்கும். ஸோ இட்ஸ் ஸ்ட்ராபெரி ஸ்க்ரோட்டம் ஆர் ஸ்ட்ராபெரி அப்பியரன்ஸ். த ட்ரீட்மெண்ட் இஸ் சிங்கிளாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் இன் தி ஹோல், யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் ஹியர் ஸ்க்ரோட்டல் வால். தென் யூ கேன் பிளேஸ் எய்தர் யூ டூ suturing or SSG வெண்ணுக்கு. சரியா? இப்படிதான் எங்க பேட்ச்ல ஆம்பேன்னு ஒருத்தருமா அவன் எழுதிட்டு வந்தான். என்ன SSGன்னு எங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. SSGன்னு என்னது? ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட். சரியா? நாங்க SSG எழுதி முடிச்சோம். அவன்ட்டு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு மெடிசல் கொஸ்டின்ல இதுல கேட்டு வச்சிருக்கானுங்க அப்படின்னா, என்னடா மெடிசல் கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னா, சோடியம் ஸ்டிபோ குளுக்கனேட் கேட்டு வச்சிருக்காருடா அப்படின்னா. SSGன்னு இருக்குல்ல, SSGக்கு சோடியம் ஸ்டிபோ குளுக்கனேட்னு சொல்லிட்டு நம்ம பேராசைட்ஸுக்கெல்லாம் தருவோம்ல, அந்த ட்ரக்கு SSGன்னு ஒரு சோடியம் ஸ்டிபோ குளுக்கனேட்னு ஒரு ட்ரக் இருக்கும். என்ன நாங்கள் SSG எழுதிட்டு வந்தா அவன் வந்து மெடிசன் தான் கேட்டுச்சிருக்காங்க, சோடியம் ஸ்டிபோ குளுக்கனேட் கேட்டுச்சிருக்காங்கடா அப்படின்னா, இதுதான் சோடியம் ஸ்டிபோ குளுக்கனேட் SSG எழுதிட்டு வந்தா. அது மாதிரி மென்னுக்கு வெண்ணுக்கு மாத்திராதீங்க. வென் தனி, இது இட்ஸ் அ மல்டிபிள் செபேசிஸ் ஆஃப் தி ஸ்க்ரோட்டம். ஓகே, தென் நியூரோஃபைப்ரோமா. சொல்லிங் முடிச்சோன்னா பிரேக் விட்டலாம். எஸ், நியூரோஃபைப்ரோமா இட்ஸ் நியூரோஃபைப்ரோமா கேஸ் நிறைய பார்த்துருக்கீங்களா இல்லையா? நியூரோஃபைப்ரோமா ஸ்கின்ல ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு, உனக்கு ஹார்ட் இன் கன்சிஸ்டன்சி இல்லை ஒரு ஃபோம் இன் கன்சிஸ்டன்சி, உனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா யூ கேன் கிவ் ஒன் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆல்சோ. ஹலோ, ஓகே. நியூரோஃபைப்ரோமா. சரியா? ஸோ நியூரோஃபைப்ரோமா ஸ்கின்ல பார்த்துருக்கீங்களா? நியூரோஃபைப்ரோமா கேசஸ் நல்லா மல்டிபிள் நாடியூல்ஸாக நிறையா இருக்கும், ஸ்கின்னு ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கின்ல if you have any abnormal swelling, ஸ்கின்னு மேலே தெரிஞ்சது அப்படின்னா you can give differential diagnosis நியூரோஃபைப்ரோமா. ஸோ நியூரோஃபைப்ரோமா இது பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கும். என்னென்ன எலமெண்ட்? எக்டோடெர்மல் as well as மீசோடெர்மல், ரெண்டு சேர்ந்துருக்கும். 3 சேர்ந்துன்னா அதுக்கு பேர் என்னது? டெரட்டோமா. So the neurofibroma is the benign tumor. It's not a malignant tumor. Benign tumor arising from the connective tissue of the nerve containing the ectodermal, neural and mesodermal connective tissue compound. ஓகேவா? ஸ்கின்ல தான் ரைஸ் ஆகும். ஸோ ஸ்கின்ல இருக்க அந்த நர்வ் டிஷ்யூ இருக்குல்ல, அதுலேருந்து வரலாம். ஆர் அந்த மீசோடெர்மல் கனெக்டிவ் டிஷ்யூ காம்பனண்ட் இதெல்லாம் சேர்ந்து எதில் வேணால் வரலாம். சரியா? ஸோ இட்ஸ் த பெனைன் டியூமர் அரைசிங் ஃப்ரம் connective tissue of nerve containing ectodermal, neural and mesodermal origins, components எல்லாமே இருக்கும். So the types of neurofibroma, nodular neurofibroma, nodularna mostly singular இருக்கும். The plexiform neurofibroma அப்படின்னா நிறையா இருக்கும். Then patchy dermatocele. Now what is patchy dermatocele? And patchy dermatocele is a variant of the plexiform neurofibroma where the neck is involved. neurofibroma இப்போ சிங்கிளாக நாடுலார்னு சொல்லிடுவோம். இது எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஸ்கின்னே இருக்கும், அதனால பேர் என்னது? என்ன? த பேட்சி டெர்மட்டோசீல்
டெர்மட்டோசீல் என்னது, the diverticulum இருந்துச்சுன்னா you can say it's a dermatocele, அது மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ பல்ஜ் ஆர் ப்ரொட்ரூஷன் இது மாதிரி இருந்தால் சீல்னு சொல்லுவோம்ல. ஸோ பேட்சி டெர்மட்டோசீல் உங்களுக்கு காட்டினேன், பிக்சர் காட்டினா உங்களுக்கு புரியும். என்ன பேட்சி டெர்மட்டோசீல், அதாவது அப்படியே அப்படி தூங்கிட்டு இருக்கும். இருக்கு பிக்சர். ஓகே சரியா, இப்படி நிறைய இது மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பேட்சி டெர்மட்டோசீல். தென் த நியூரோஃபைப்ரோமானாலே ஐ ஹேவ் டு டூ நியூரோஃபைப்ரோமேட்டசிஸ் படிச்சிருப்பீங்களா? நியூரோஃபைப்ரோமா டைப் 1 and type 2 neurofibromatosis. type 1 neurofibromatosis என்னது? Von Recklinghausen disease. That is chromosome 17. Then chromosome 17 வேற எதுக்கு வரும்? BRCA1, BRCA1. Then the type 2 வந்து என்னது? Acoustic neurofibromatosis, that is mutation chromosome 22. Mostly neurofibromas associated with ஏதாவது 2 காம்பனன்ட் 3 காம்பனன்ட் வந்துச்சுனாலே you have to think of any syndromes. அவ்வளவுதான் எப்பயுமே. So associated with many. Then the neurofibroma அப்படி இருந்ததுனாலே நீ கண்டிப்பா ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். என்னென்ன? capillary spots, list nodules, then the axillary or groin freckles கண்டிப்பா இருக்கணும். என்னென்ன அந்த 3 பாயிண்ட்? capillary spots, list nodules, axillary or groin freckles. So இந்த டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா நாடுலார், பிளெக்சிஃபார்ம், பேட்சி டெர்மட்டோசீல் அண்ட் எலிஃபான்டியாட்டிக் கழுத்துல தொங்கிட்டு இருந்தா தட் இஸ் டெர்மட்டோசீல். அதே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? எலிஃபான்டியாசிஸ். யூ கேன் லுக்ஸ் லைக் a எலிஃபான்டியாசிஸ். So it's most commonly elephantiatic like neurofibroma occurs in the limbs. Then the another one be the cutaneous neurofibromatosis also. So the இது எப்படி இருக்கும்? the new component சேர்ந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்குமா, பெயின்லெஸ்ஸாக இருக்குமா? பெயின்ஃபுல்லாக. சரியா? ஸோ மைல்டு பெயின் இருக்கும். ஸோ த சப்குட்டேனியஸ் ஆர்குட்டேனியஸ் இதெல்லாம் இருக்கலாம். தென் யூ கேன் சி தி லிஸ்ட் நாடியூல்ஸ், தென் ஆக்சிலரி ஆர் கிராயின் ஃப்ரெக்கல்ஸ் இருக்கும். தென் இந்த இதில் எல்லாத்துலேயும் மல்டிபிள் ஸ்வெல்லிங்ஸ். சரியா? ஸோ த ட்ரீட்மெண்ட் ஃபார் நியூரோஃபைப்ரோமா என்ன? ட்ரீட்மெண்ட் ஃபார் நியூரோஃபைப்ரோமா இட்ஸ் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். ஒன்றை மட்டும் போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஏதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு அது மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ரிமூவ் அண்டர் ஜென்ரல் அனஸ்தீஷியா ஆர் லோக்கல் அனஸ்தீஷியா. அதர்வைஸ் யூ நோ நீட் டு டூ எனிதிங். சரியா? த இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் இட் வில் டர்ன் இன்டு மெலிக்னன்சி லைக் சார்கோமேட்டஸ் சேஞ்சஸ் ஆர் த எரோசன் ஆர் ப்ரெஷர் எஃபெக்ட், பெயின், இதெல்லாமே அதோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே. தென் த கேங்லியான் சிஸ்ட். ஓகே, கேங்லியான் சிஸ்ட் பார்த்துருப்பீங்களா? பேர்லேயே இருக்கு. கேங்லியான்ங்கிறது கேங்லியான் படிக்காம கேங்லியான் சிஸ்ட் அப்படின்னு ஏன் போட்டேன்? சிஸ்ட்னு போட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளூயிடு ஞாபகத்துக்கு வரும். சரியா? இட்ஸ் நாட் மேபி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் அது சிஸ்ட் தான். சரியா? ஸோ சிஸ்ட்னா என்னது? உள்ள ஃப்ளூயிட் தானே. அப்போ இங்கே ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும். ஸோ எங்கேருந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும்னா இங்கிருந்தா தான் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகும். ஒன்று தேர் பி a cystic degeneration of tendon sheath. டெண்டான்ஸ் போகும்ல, டெண்டான் ஷீத், அதுலேருந்து சிஸ்டிக் டீஜெனரேஷன் ஆகிற ஃப்ளூயிடு. ஆர் த லீக்கேஜ் ஆஃப் ஜாயின்ஸ் கேப்சூல். ஜாயின்ட் கேப்சூல் என்ன இருக்கும்? சைனோவியம். சைனோவியம் என்ன இருக்கும்? சைனோவியல் ஃப்ளூயிட். ஸோ லீக்கேஜ் ஆஃப் சைனோவியல் ஃப்ளூயிட். தென் another one be there are multiple micro spaces in the synovial sheath. இதெல்லாம் நிறைய இப்படி குட்டி குட்டியாக நிறைய மைக்ரோ ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது வந்து கேங்லியானா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ கேங்லியான் அப்போ மோஸ்ட் காமனாக எந்த இடத்துல தான் இருக்கும்? ஜாயிண்ட் ஏரியா லைக் ரிஸ்ட்டு இது மாதிரி ஏதாவது வரும். சரியா? ஸோ மசில் இருக்க ஏரியாவில் வருமா கேங்லியானு? மசில் இருக்க இடத்துல வருமா வராதா? வராது. ஏன்னா 2 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஒன்று எங்கே இருக்கும்? ஒன்று டெண்டான் ஷீத்து, ஆனால் வந்து ஜாயிண்ட் கேப்சூல். தானே 2 தான். ஸோ இன்னொன்று ஸ்மால் ஸ்பேசஸ் ஆஃப் சைனோவியல் ஷீத்லேருந்து சேர்ந்து தான் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஆல்வேஸ் வி ஆர் சீயிங் எனி ஸ்வெல்லிங் இன் தி ஜாயிண்ட்ஸ் லைக் ஆங்கிள் ஜாயிண்ட் அங்கே ஆர் ஃபுட்டு, தென் டார்சம் ஆஃப் ஹேண்ட், இதெல்லாம் வந்தால் வரலாம். சரியா? ஸோ தட் இஸ் இது. ஸோ சைனோவியல் ஷீத் ஆர் ஜாயிண்ட் கேப்சூல் அது எழுதிற இட் கண்டைன்ஸ் த கிளியர் ஜெல் லைக் ஃப்ளூயிட். ஏன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் தானே, கிளியர் ஜெல் லைக் ஃப்ளூயிட். ஸோ இட்ஸ் எ வெல் லோக்கலைஸ்டு ஸ்வெல்லிங். ஸ்மூத் சிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். ஸோ ஸ்மூத் இன் கன்சிஸ்டன்சி, சிஸ்டிக் இன் கன்சிஸ்டன்சி. சப்போஸ் யூ கேன் சே ஹார்ட் ஆல்சோ. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் ஹார்ட் இன் கன்சிஸ்டன்சி? டென்ஸ்லி சிஸ்டிக்.
Tensely cystic swelling is always hard in consistency. இல்லையாப்பா? So you can say hard in consistency also, but you can say sir உண்மையுமே ஹார்டா கன்சிஸ்டன்சினா ஹார்ட்னே சொல்லிடு. hard. Then why are you saying is a ganglion cyst? Na is a tensely cystic swelling, sir. Tensely cystic swelling appears like a hard. Okay, so இது முன்னாடி என்ன சொல்லுவாங்க, முன்னாடி வந்து இது மாதிரி முட்டியில் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஏதோ பாவம் பண்ணிட்டான், அதனால தான் அவனுக்கு வந்து சிஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து அதை உடச்சுட்ருவாங்க. அதனால இன்னொரு பேர் என்னது, பைபிள் சிஸ்ட். சரியா? தென் த ட்ரீட்மெண்ட் இஸ் எக்ஸிஷன். தென் usually under local anesthesia, because you can't remove the entire synovium, right? Synovium or joint capsule இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ண முடியாது. அது இருக்கிற வரைக்கும் அது திரும்ப வரதா செய்யும். ஸோ ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேஷன் என்னது, ரெக்கரன்ஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டென்ட் பண்ண முடியல, திரும்ப வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே வில் ஆஸ்பிரேட் த ஃப்ளூயிட்ஸ், தே வில் இன்ஜெக்ட் சம் ஸ்க்ளீரோசன்ஸ் ஆர் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அது எல்லாமே போய் அங்கே ஃபைப்ரோசிஸ் காஸ் பண்ணலாம் ஆர் சப்ரஸ் பண்ணலாம். ஸோ அதனால கொடுக்கலாம். புரியுதா? ஸோ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் இஸ் எய்தர் யூ கேன் டூ ஆஸ்பிரேஷன் அண்ட் இன்ஜெக்டிங் த ஸ்க்ளீரோசன் ஏஜென்ட்ஸ் கொடுக்கலாம். சரியா? ஆர் இது பண்ணலாம். ஸோ த ஹை சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகேவாப்பா? எஸ். தென் நியூரோஃபைப்ரோமா, கேங்லியான். ஓகே, இன்னொரு கேங்லியான் இருக்கும். அந்த கேங்லியான் பேர் என்னது, காம்பவுண்ட் பாமார் கேங்லியான். நேற்று சொன்னோம்ல, காம்பவுண்ட் பாமார் கேங்லியான். காம்பவுண்ட் பாமார் கேங்லியான் என்னது, என்ன சேம் சைனோவியல் இது மாதிரி இந்த ரீஜனில் தான் வரும். ஸோ இப்போ இதுதான் கை, இந்த கைன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட். ஸோ ரிஸ்ட் ஜாயிண்டில் இங்கே தான் என்னது, ஃப்ளெக்ஸர் ரெட்டினாகுலம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இது வந்துட்டு இது பெரிய ஜாயிண்ட் மாதிரி தெரியும். ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் எனி ஸ்வெல்லிங் ஆர் நல்லா இந்த ஃப்ளெக்ஸர் ரெட்டினாகுலத்துக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பெரிய ஸ்வெல்லிங் தெரிஞ்சதுன்னா அது என்னது, மோஸ்ட்லி காம்பவுண்ட் பாமார் கேங்லியான். ஸோ இது ரெண்டு இருக்குல்ல, இந்த சைடு இந்த சைடு, பட் இது எல்லாமே ரெண்டும் கம்யூனிகேட் ஆகிருக்கும். நடுவில் தான் என்ன இருக்குது, ஃப்ளெக்ஸர் ரெட்டினாகுலம். ஸோ கண்டிப்பாக என்ன பாசிட்டிவாக இருக்கும், கிராஸ் ஃப்ளக்சுவேஷன். எக்ஸலண்ட், கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ். நேற்று சொன்னல, what are the other sides you will get cross fluctuation? Okay, ranula, hernia of hydrocele. Okay, what is the treatment for hernia of hydrocele? Hey, what is the treatment for hernia of hydrocele, man? What is the treatment for hydrocele of hernia? Or what is the treatment for இது ரெண்டுக்கும் என்னப்பா ட்ரீட்மெண்ட்? எஸ், இதுதான் மேட்ரு. என்ன, the hydrocele you have to treat like a hydrocele because hydrocele is herniating, that's all. Okay, so the treatment for hernia of hydrocele என்னது, Jablois procedure, eversion of sac. What is the treatment for hydrocele of hernia? What is the treatment? Hernioplasty. நான் ஃபர்ஸ்ட் ரோருக்கு ஆன்சர் பண்ணுறேன், நான் வாய்க்கிலேயே ஆன்சர் பண்ணுறேன். ஹெர்னியோபிளாஸ்டி. ஓகேவா? இது எதுக்கு எழுதிடுறாங்கடா இதை? ஐயோ, இது வந்து அப்பாடா சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு இதை எழுதி வச்சுறாங்க. ரானுலா, ரெண்டாவது என்னது, ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசில், தென் காம்பவுண்ட் பாமார் கேங்லியான், அடுத்து Swyer abscess. வேற எதுல வரலாம், காலஸ்டட் abscess. சொல்லுப்பா. டீப் ஸ்பாமர். ஓகே, இது தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ ஆல் தி சைட்ஸ் யூ வில் கெட் த கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ். So whenever you are seeing any compound palmar ganglion, you should not forget the two things. One is tuberculosis, another one will be rheumatoid arthritis. சரியா? ஒரு கேங்லியானே உனக்கு பெருசா தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யூ ஷுட் டூ. ஓகே, பேஷண்ட் ESR பண்ணு, மேண்டோ பண்ணு, ஓகே எனக்கு வந்து tuberculosis ரூல் அவுட் பண்ணிடணும். தென் rheumatoid arthritis ரூல் அவுட் பண்ணிடணும். பிகாஸ் ஆர்த்ரைட்டிஸ்ல ஜாயிண்ட். So the common
ganglion nothing but the chronic tuberculous tenosynovitis or rheumatoid pathology. இந்த ரெண்டு pathology தான் வரும். So the tenosynovitis ங்கிறது ரொம்ப முக்கியம். Tenosynovitis means the synovial inflammation, or tendon sheath inflammation. As a result, in the tuberculous tenosynovitis will collect just above the tendon sheath and form a ganglion. In rheumatoid arthritis la enna cause பண்ணோம்? Rheumatoid arthritis la same like the synovial membrane with the fibrin particles in the fluid, that is called melon seeds appearance. So melon seeds appearance is the characteristic feature of compound palmar ganglion. Melon seeds appearance. Okay va? என்னது nothing but synovial membrane, இது கூட the fibrin particles இருக்கும் அந்த fluidல, அதனால சரியா. ஸோ ரெண்டு tuberculosis and rheumatoid pathology, then melon seed bodies, then இதெல்லாம் மீதியெல்லாம் எழுதிடுவேன். soft cystic, fluctuant, transelimination. Transelimination is negative. ஏன் transelimination is negative? which contains either இதுவாக இருந்தால் என்ன இருக்கும்? tuberculosis இருந்தால் caseous material negative. சப்போஸ் rheumatoid arthritis இருந்துச்சுன்னா என்ன fibrin particles சொன்னோம்ல, fibrin particles இருக்கும். ஸோ எது தெரியாது, transmit ஆகாது. ஸோ இட்ஸ் நெகட்டிவ். ஸோ தென் situated above or below the flexure retinaculum, மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம். ஸோ the long standing இருந்துச்சுன்னா it will compress the median nerve, இதெல்லாம் compress பண்ணும். ஸோ there will be paresthesia of the hand or small muscle wasting, இதெல்லாம் வரலாம். ஸோ if you are seeing any common palmar ganglion, do the workup for tuberculosis, then aspiration and synovial biopsy also. ஸோ இது வந்துச்சுன்னா தென் எது பாசிட்டிவாக வருதோ தென் யூ ஹேவ் டு டூ எய்தர் rheumatoid arthritis treatment or ATT treatment. Okay, then the paranoia முன்னாடி போயிடுச்சா? sorry the deep palmar space infection. deep palmar space infection பேஜ் நம்பர் மேலேயே போட்டிருக்கோம்ப்பா, எடுத்துக்கோங்கப்பா பேஜ் நம்பர். ஸோ இதில் இருக்கும். ஸோ டீப் பாமார் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் என்னது? ஸ்பேஸில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் பாமார் ஸ்பேஸ். பாமார் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் பாமார் ஸ்பேஸ். ரெட்டினாகுலம்ல இங்க இருக்கு, திஸ் இஸ் கால்ட் மிட் பாமார் ஸ்பேஸ், தட் இஸ் தீனார் ஸ்பேஸ். த மீடியல், இதான மீடியல், இந்த மீடியல் 3 ஃபிங்கர்ஸ், மீடியல் 3 ஃபிங்கர்ஸ்ல வந்து ஒரு இருக்கிற ஸ்பேஸ்க்கு தான் அந்த ஃப்ளெக்ஸா ரெட்டினாகுலம்ல இருக்க அந்த மீடியல் 3 ஃபிங்கர்ஸ்க்கு இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து மிட் பாமார் ஸ்பேஸ். ஓகே, இதுக்கு லேட்டரலா இருக்கிறது என்னது? தீனார் ஸ்பேஸ். ஸோ எதில் எப்படிலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம்? இதர் இன்ஃபெக்ஷன் த்ரூ தி ட்ராமா ஆர் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் திஸ் ஃபிங்கர், இங்க இருக்கிற ஃபிங்கர் இன்ஃபெக்ஷன் அப்படியே இங்க டெண்டான் ஷீத் வழியா ஸ்ப்ரெட் ஆகி உள்ள போகலாம். ஆர் வெப் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன், இங்க இருக்கிற இன்ஃபெக்ஷன் உள்ள போகலாம். இது மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் ஆர் ஹெமட்டோஜெனஸ் ஆல்சோ. இஃப் இன்ஃபெக்ஷன் என்டர் இன்டு தி ஸ்பேஸ், தி ஸ்பேஸ்ல என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன், அந்த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் பஸ் கலெக்ஷன் இதெல்லாமே வந்துடும். ஸோ இது வந்துச்சுன்னா தென் the clinical features எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? the entire the palm and இதெல்லாமே swelling-ஆ இருக்கும். ஸோ dorsum of hand பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? frog hand appearance தெரியும். frog hand appearance பிகாஸ் இங்கே பாமா ஸ்பேஸ் தானே. ஸோ இதெல்லாம் வீங்கிச்சுன்னா இந்த இது வீங்கி அப்படியே இது மாதிரி தெரியும், ஃப்ராக் மாதிரி அப்பியரன்ஸ் தெரியும். ஸோ தட் இஸ் கால்ட் த எடிமா ஆஃப் dorsum of hand, that is frog hand appearance. So the tenderness of the palm is painful, இது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ லாங் ஸ்டாண்டிங்காக இருந்தால் என்ன ஆகும்? it will erode the underlying bones. So osteomyelitis, stiffness of the hand and involve all the joints also. Suppurative arthritis, then infection into other spaces. other space என்னது? space of Parona, forearm space. இங்க இருக்குதுல்ல space of Parona, forearm ஸ்பேஸ்க்கு கம்யூனிகேட் ஆகிடும். ஏன்னா டெண்டான் தானே, மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ளிகேஷன். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் என்னது? ஜஸ்ட் டூ என்ன பண்ணும்? எனி பாமா ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் இது உள்ள ஆப்சஸாக ஃபார்ம் ஆகிடும். ஆப்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? இன்சிஷன் ட்ரைனேஜ். மேக் இன்சிஷன் என்ன, எதர் வெப் ஸ்பேஸ் இன்சிஷன் த்ரூ தி இந்த லம்பிரிக்கல் கனால் இங்கே போடலாம், ஆர் யூ கேன் மேக் அ ஸ்கின் க்ரீஸ் இன்சிஷன். அவ்வளோதான், ஸ்கின் க்ரீஸ் இன்சிஷன். த இன்சிஷன் பேரலல் டு தி ஆல்வேஸ் க்ரீஸ் லைன், நெவர் கிராஸ் தி க்ரீஸ் லைன். கையில் போடும்போதெல்லாம் சரியா? ஸோ த பாமார் அப்போனியூரோசிஸ் இஸ் ஓப்பன்ட் வெர்டிகலி, then the space can be approached through the lumbrical also by web space infection. Okay va? புரியுதா இல்லையாப்பா? ஸோ எதர் இங்கேயும் போகலாம், ரெண்டு இதில் போடணும். ஸ்கின் க்ரீஸ் இன்சிஷன் போட்டு you have to drain, then you have to elevate the limb, then you have to give antibiotics and analgesics also. சரியா? otherwise they will enter into the forearm infection.
ஸோ திஸ் இஸ் த டீப் பாமார் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஸ்பேஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். வாட் இஸ் ஸ்பேஸ் ஆஃப் பரோனா, வாட் இஸ் ஸ்பேஸ் ஆஃப் மிட் பாமார் ஸ்பேஸ், வாட் இஸ் தீனார் ஸ்பேஸ், இது தெரிஞ்சிச்சுன்னா நீ எழுதிடலாம். என்ன ரீசன் என்னது, இன்ஃபெக்ஷன் போகுது, உள்ள கலெக்ட் ஆகுது, அதனால நர்வு ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. தென் த பேக்கர் சிஸ்ட் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க உங்களுக்கு. எதில் ஆர்த்தோலையும் கேட்கலாம், இல்லைன்னா வந்து இதில் கேட்கலாம். இதில் சர்ஜரியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ த பேக்கர் சிஸ்ட் எங்கப்பா இருக்கும்? பேக்கர் சிஸ்ட் காமனா பாப்லிட்டியல் ஃபோசா. அந்த இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், இது எங்கே வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஈச் ஒன் டீச் ஒன் கதை தான். என்ன, இங்கே போயிட்டு வந்தால் போதும், நம்ம எழுதி வச்சு முடிச்சிடலாம். சரியா? ஸோ இட்ஸ் அக்கர்ஸ் இன் தி பாப்லிட்டியல் ஃபோசா. பாப்லிட்டியல் ஃபோசா எதனால் வரும்? த ஹெர்னியேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் ஆஃப் தி நீ ஜாயிண்ட். ஸோ சைனோவியல் மெம்பரேன் ஹெர்னியேட் ஆகிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? பல்சன் டைவர்டிகுலம். சரியா? ஆர் பல்சன் ஆர் pressor diverticulum of synovial membrane. அதுக்கு பேர் தான் என்னது? நம்ம ஹெர்னியேஷன் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் சொல்லுவோம். சரியா? டைவர்டிகுலம் என்னது? இப்படி வளைஞ்சு போகிறது தானே டைவர்டிகுலம், பல்ஜ் தானே, அதுதான் அப்படி சொல்கிறேன். ஸோ பல்சன் டைவர்டிகுலம், த ப்ரெஷர் டைவர்டிகுலம் ஆஃப் சைனோவியல் மெம்பரேன் இன்டு தி நீ ஜாயின்ஸ் கேப்சூல். எதனால் வருது? பிகாஸ் ஆஃப் கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ். திரும்ப திரும்ப ஆர்த்ரைட்டிஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது பல்ஜ் ஆகி வெளியில் வருது. சரியா? ஸோ அதில் என்ன இருக்கும்? ஜாயிண்ட்ஸில் இருந்துச்சுனாலே என்ன, ஜாயிண்ட்டில் ஒரு ஃப்ளூயிட் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, என்னது ஜாயிண்டில் பார்த்தோம்? டெண்டான் ஃப்ளூயிட்ஸ் பார்த்தோம்ல, என்னது? ஜெல் லைக் ஃப்ளூயிட் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ த சிஸ்டிக் ஸ்வெல்லிங் கண்டெய்னிங் ஜெல் லைக் ஃப்ளூயிட் இன் தி பாப்லிட்டியல் ஃபோசா. ஏன் ஜெல் லைக் ஃப்ளூயிட்? மோஸ்ட்லி இந்த சைனோவியல் போன் இன்வால்வ் ஆகிறனால ஜெல் லைக் ஃப்ளூயிட் தான் வரும். சரியா? ஜாயிண்ட் கேப்சூலில் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்? ஸ்மூத், சாஃப்ட், சிஸ்டிக், நான் டிரான்ஸ்லிமினன்ட் அண்ட் ஸ்வெல்லிங் இன் த பாப்லிட்டியல் ஃபோசா. எப்போ தெரியும் ஸ்வெல்லிங் வந்து? நீ எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணுற நல்லா தெரியுமா, பெருசாக தெரியுமா? உள்ள இருக்கு, ஜாயிண்ட்டுக்குள்ள இருக்கு, இப்படி நீ இப்படி காலை மடக்கிட்டு பால்பேட் பண்ணா தெரியுமா? நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தெரியுமா? சிம்பிள். சரியா? ஸோ ஃப்ளெக்ஷன், ஸ்வெல்லிங் டிஸப்பியர்ஸ், அண்ட் எக்ஸ்டென்ஷன், ஸ்வெல்லிங் இன்க்ரீசிங் இன் சைஸ். புரியுதுல்ல? கால் நல்லா நீட்டி வச்சு பார்த்தா தானே இப்போ தெரியும் ஸ்வெல்லிங் பின்னாடி, ஏன்னா அது ஹெர்னியேஷன் தானே. ஸோ தென் த காம்ப்ளிகேஷன், எனி சிஸ்ட். என்னது எனி சிஸ்ட்? என்னடா சொல்லியிருக்கோம்? ரப்சர். அவ்வளோதான். ரப்சர் ஆர் என்ன வேணா எழுது. என்ன, இது மசில்குள்ளே இருக்கும், ஏன்னா ஸ்கின்னு இது கீழே இருக்கும். ஸோ இட் கேன் ரப்சர். ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பர்சைட்டிஸ், செமி மெம்பரேனஸ் பர்சா ஆர் அனியூரிசம் ஆல்சோ. சரியா? Then the treatment is excision of the cyst, and that should be done in the anesthesia in the prone position. Patient prone position la padukka vechittu you have to make a incision, then a skin crease incision, then you have to remove the to retract the muscles. அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ரிட்ராக்ட் பண்ணிட்டு you have to reach the joint capsule வரைக்கும் போயிட்டு முழுசா எடுக்கல என்ன வரும் பேஷண்ட்டுக்கு? ரெக்கரன்ஸ். இன்வெஸ்டிகேஷன். என்ன இன்வெஸ்டிகேஷன்? வாட் இஸ் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்? If you are suspecting a Becker cyst, what is the investigation of choice? USG or MRI scan. Because the synovial joint synovium involved ஆயிருக்கா இல்ல muscle இருந்து involved ஆயிருக்கான்னு தெரியாது. So you can do basic ultrasound followed by MRI. Okay. So the Becker cyst should be excised. Then the limb cyst. What is limb cyst? It's a lymphatic cyst. So block ஆயிடும். So அதுவே உள்ள செக்ரீட் ஆயிட்டு இருக்கும். lymphatic channels block ஆகி அதுவே ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளேயே ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ திஸ் அக்வயர்ட் டைப் ஆஃப் டிஸ்டன்சன் சிஸ்ட் வேர் இன் த லிம்ஃபாட்டிக்ஸ் ஃபார்ம் லோக்கலைஸ்ட் ஸ்வெல்லிங் வித் த கேப்சூல் அரவுண்ட் இட். சரியா? பிளாக் ஆகி வர்றது. ஸோ லிம் சிஸ்ட் எப்படி இருக்கும்? சிம்பிள். இட்ஸ் எ சப்குட்டேனியஸ் பிளேன் காமன். என்ன, சாஃப்ட்டு, நான் டெண்டர், மொபைல். ஏன்னா சப்குட்டேனியஸ் பிளேனில் வாட் இஸ் தி மொபிலிட்டி? சப்குட்டேனியஸ்னு உனக்கு ஸ்வெல்லிங் தெரிஞ்சதுன்னா ஓகே, சப்குட்டேனியஸ் ஸ்வெல்லிங் ஓகே இது அப்படின்னு எழுதியும். சரியா? ஸோ கிளியர் சிஸ்ட் இல்லை. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு எப்பறம் இருக்கும்? brilliantly transluminant. The common sites are neck and limbs.
it can it can be infected and can form abscess also, rupture அது மாதிரி வரலாம். So the differential diagnosis for limb cyst என்னது cold abscess or dermoid cyst, the treatment is excision. Okay, இப்போ the limb cyst இருக்குல்ல, limb cyst, what is the plane of the இது subcutaneous. வேற எதெல்லாம் plane of the subcutaneousல வரும்? lipoma, then dermoid, then limb cyst. இதெல்லாம் பண்ணோம்ல, இதெல்லாமே சப்குடேனியஸ்ல வரும். ஸோ இப்போ brilliantly transluminant பார்த்தோம்ல, what all other swelling have brilliantly transluminant? Brilliantly transluminant means what? உள்ள என்ன இருக்கணும்? clear fluid. That's it. It's a fluid that contains clear fluid. அவ்வளவுதானே? இதெல்லாம் வரும் brilliantly transluminant. meningocele, epidermal cyst, ranula, cystic hygroma. Okay, என்னப்பா pneumonic merge M E R, அடுத்து என்னப்பா C M என்னது? M என்னப்பா? meningocele. ஸோ meningocele உள்ள எல்லாம் கண்டென்ட் என்னப்பா இருக்கும்? CSF. E என்னது? epidermal cyst. epidermal cystல fluid வந்து clear fluid, epidermal cyst. R என்னது? ranula. அடுத்து என்னம்மா? cystic hygroma. அடுத்து என்னது? ஹைட்ரோசில். அதை மறந்துடாதீங்க டாடி. ஹைட்ரோசில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னாலே போதும், பிரில்லியன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும் அவசியம் கிடையாது. இது சொன்னா போதும். வேற என்ன? வேற லரிங்கோசில் வரலாம், limb cyst. சரியா? ஸோ நீ ஏதாவது ஒன்று சர்ஜரியில் இருந்தாலும் நீ ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெனிங்கோசெல் என்னது? அவுட் பவுச்சிங் ஆஃப் மெனிஞ்சஸ் மட்டும் அவுட் பவுச் ஆகிருக்கும், உள்ளது இருக்கும். மைலோசில்னா என்னது? கூட மைலோசில்னா என்னது? நர்வ் எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு நர்வ் ரூட் எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கும். அப்போ இது டிரான்ஸ்மிட்டாக இருக்கும், அது நான் டிரான்ஸ்மிட் அதானே? ஏன்னா அது நர்வ் வெறும் CF மட்டும் தான் இருக்கும், பட் அதில் சேர்ந்து வந்துடுதுல்ல, ஸோ நான் டிரான்ஸ்மிட்டாக இருக்கும். தென் எபிடெர்மல் சிஸ்ட் எங்கே வரும்? எபிடெர்மல் சிஸ்ட் எந்த இடத்துல வரும்? எபிடெர்மல் சிஸ்ட் எங்கே வரும்? டெஸ்டிஸ் மேலே எபிடெர்மிஸ் இருக்குல்ல, அங்கே வர சிஸ்ட் தான் எபிடெர்மல் சிஸ்ட். ஓகே, தென் ரேனுலா எங்கே வரும்? சப்லிங்குவல் ரீஜன். சப்மாண்டிபுலர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் பிளஞ்சிங் ரேனுலா. என்ன சொல்லியிருக்கோம்? கிராஸ் ஃபிளக்சுவேஷன். Then cystic hygroma. What is cystic hygroma? What is the other name for cystic hygroma? Hydrocele of the neck. Excellent. Hydrocele of the neck. Sorry, hydrocele of the neck. Cystic hygroma. Don't forget the only benign condition which requires MRND. I will tell later. Okay. Only the benign condition which requires MRND is another. cystic hygroma. அது பின்னாடி சொல்றேன். ஓகே, தென் இது ஹைட்ரோசில், இதெல்லாம் எழுதிருங்க. தென் laryngocele and limb cyst also. Then paronychia. What is paronychia? டேய் நாகசுத்தின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய காமனா வரும்ல. So that is paronychia. So the most common hand infection and that is a subcuticular area under the eponychium. தென் என்ன பஸ்ஸு தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட் ட்ராங்க்ஸ் அரவுண்ட் தி ஸ்கின் மார்ஜின். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே இது தெரியும். அது வந்து சம்டைம்ஸ் நெயிலே இது பண்ணும். ஸோ ஹேங்கிங் நெயில் ஆர் ஃப்ளோட்டிங் நெயில். தென் த காமனஸ்ட் ஆர்கானிசம் இஸ் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ஆர் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பயோஜன்ஸ் பிகாஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அங்கே பெருசாலாம் பஸ் இருக்காது. பஸ் இருந்தால் 1 ml இருக்கும், 0.5 ml to 1 ml தான் இருக்கும். பட் எப்படி இருக்கும்? பேஷண்ட்டு சிவியர் பெயின். பஸ் எனிவேர் இன் தி பாடி த பெயின் வில் பி
throbbing in nature. So இங்க ஆப்வியஸா பஸ் தெரியும். ஸோ கண்டிப்பா throbbing pain. ஸோ சிவியர் throbbing pain, டெண்டர், இது மாதிரிலாம் இருக்கும். அது கையை கீழே தொங்க போட்டோன்னா வச்சுக்க பின்னி எடுத்துரும். ஏதாவது நெயில் நகை சுத்தி வந்திருக்கா, நெயில் பேரனைக்கா, இன்னும் பயங்கர பின்னி எடுத்துரும். ஸோ டிபெண்டன்ட் throbbing. தென் யூ கேன் see the visible pus also. நெயில் பெட்டுக்கும் இதுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா விசிபிள் பஸ் உனக்கு அப்படியே தெரியும். இது இப்போ பேரனைக்கு பிக்சர் போட்டுருங்கப்பா, பேரனைக்கு. ஸோ விசிபிள் பஸ்ஸு, தென் த ஃப்ளோட்டிங் நெயில், தென் பேரனைக்கியா மீன்ஸ் ரன் அரவுண்ட். அப்படின்னா அந்த நெயில் இப்படி இருந்ததுன்னா இதை சுற்றி அப்படியே போயிட்டே இருக்கிறனால இதுன்னு சொல்கிறாங்க. த ட்ரீட்மெண்ட் பஸ் எனிவேர் இன் தி பாடி ட்ரீட்மெண்ட் இஸ் IND, சாரி இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். அதை அப்படியே சொல்லிடுவோம், எதுக்கு INDன்னு சொல்லிடு, இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். Okay, then the treatment is the gram positive organism. You can give amoxicillin or cloxacillin, these things. Then once pus is drained, then recovery is very fast. Then another one will be the ingrow toenail. What is ingrowing toenail? பேர்லயே இருக்கு ingrowing. அப்ப என்னது, இப்படி நெயில் இருந்துச்சுன்னா இது இப்படியே இது உள்ள வளர ஆரம்பிக்கும். என்ன, நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க. நகத்தை கடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், நெயிலே வராது. அப்ப என்ன ஆகும், மேலே ஸ்கின் வந்து மூடிக்கும். அவ்வளவுதான். ஆமா தானே. திரும்ப திரும்ப நெயில்னா என்னது, நெயில்னா இப்படி வளர்ந்து வரணும். என்ன, இந்த பிக்சர்ல இருக்க இப்படி வளர்ந்து இப்படி வரணும். என்ன, இப்படி வரணும். என்ன, ஆனா இப்ப என்ன பண்ற, இந்த நெயிலை நீ கட் பண்ணி இப்படி உள்ள விட்டுட்டீங்கன்னா இப்படிதான் வச்சிருப்பாங்க சில பேர். நெயில் இப்படி வச்சிருந்தா நான் இங்க இருக்கிற ஸ்கின் எல்லாமே இப்படி மூடி மேலே வந்துடும். ஸோ நெயில் உள்ள வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் என்னது, இன்க்ரோ நெயில். சரியா, அது எஸ்பெஷலி டோல வரும், இன்க்ரோ நெயில். So ingrowing toenail is another name is onychocryptosis. Then embedded toenail, பேர்லயே இருக்கு embedded toenail, போய் அப்படியே உள்ள புதஞ்சுக்கும் இங்க. சரியா, ஸோ எப்படி இருக்கும், கர்வ் ஆகி இப்படி உள்ள வளரும். இப்படி மேலால வளராம இப்படி உள்ள வளரும் நெயில். அப்போ உள்ளதானே வரும், அதுக்கு பேர் தான் என்னது, ingrow toenail. So curling of the side of the nail inwards, causing it from a lateral spike resulting in the repeated irritation and infection. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க உள்ளே வளர்ந்துக்கிட்டனால இங்கே மண் மட்டை எல்லாம் சேர்ந்து அழுக்காகி பேஷண்ட்டுக்கு வந்து என்ன வரும், இன்ஃபெக்ஷன். சரியா, இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் இந்த பேஷண்ட் ஹேவ் இன்ஃபெக்ட் ஆகிட்டு கிராண்டுலன் டிஷ்யூ நல்லா ப்ராலிஃபரேட் ஆகி வரும், எக்ஸூபரண்ட் கிராண்டுலேஷன் டிஷ்யூ. அதுக்கு பேர் என்ன சொன்னேன் நேற்று, பயோஜெனிக் கிராண்டுலோமா. சூப்பர்ரா, பயோஜெனிக் கிராண்டுலோமா. ஹேமந்த், நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஏதோ அயோஜனி கிராண்டில் வாங்கலாம் நான் சொன்னனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியாடா டி. சரி, ஓகே, எனிவே சரியா. தென் த காசஸ் என்னது, திரும்ப என்னது, டைட் ஷூஸ், தென் ஆர் இம்ப்ராப்பர் கட்டிங் ஆஃப் நெயில்ஸ், தென் த காமன் த கிரேட் டோ. ஸோ இது இருந்துச்சுன்னா இங்கே நெயில் பெட்டில் இன்ஃபெக்ஷன் வந்துடும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சப்அக்யூட் பேரோனைக்கியா ஆர் அக்யூட் பேரோனைக்கியா, அது மாதிரி வரலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எம்பெடட் டோனைல் இன்ஃபெக்ஷன், பெயின்ஃபுல் டிஸ்சார்ஜ். ஸோ சாஃப்ட் டிஷ்யூ ஹைப்பர்ட்ரோஃபி மேலே தெரிஞ்சு, இந்த கிரானிக் இன்ஃபெக்டட் கிராண்டுலேஷன் டிஷ்யூ ஃபார்மேஷன். இதுக்கு பேர் தான் என்னதுடா, பயோஜெனிக் கிராண்டுலோமா பார்க்கறதுக்கு. ஓகேவா. தென் இந்த ட்ரீட்மெண்ட் என்னது, நெயிலை ரிமூவ் பண்ணோம். நெயிலை எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஒன்று இது பாதியாக மட்டும் இதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம், ஆர் எல்லாத்தையும் சேர்த்தியே ரிமூவ் பண்ணலாம் நெயிலை. ஸோ நெயில் ஷுட் பி கட் அண்ட் பார்ஷியலி ரிமூவ். என்ன, அந்த டெக்னிக்ஸ் தான் நிறையா டெக்னிக் இருக்குது. ஜாடிஸ் டெக்னிக் ஆர் ஃபவுலஸ் ஆப்ரேஷன் ஆர் நெயில் ரிமூவல். ஒரு ரேஞ்சுக்கு வந்து இது பிஜி ரேஞ்சுக்கு அது சொன்னால் போதும், ஜாடிஸ் அண்ட் ஃபவுலஸ் ஆப்ரேஷன். ஒரு ரேஞ்சுக்கு வந்து இந்த இதில் இருக்கும் பாரு பிக்சரில். சரியா, உங்கள் ரேஞ்சுக்கு வந்து நெயில் ரிமூவல் எய்தர் பார்ஷியல் ஆர் த கம்ப்ளீட். ஓகே, தென்